ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம குடுத்த நம்பர் எதுவுமே பாஸ் ஆகல நண்பா. ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு. அதாவது நம்ம பிசியில் வந்துட்டு 53, 58ன்னு வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி குடுத்துருந்தேன். அந்த இயர்லி சார்ட்ல இருந்த பேட்டர்னுக்கு. ஆனா அந்த 53, 58க்கு வந்து 0 வச்சு திருப்பி வச்சிருந்தாங்க அந்த நம்பர்ல. பிசியில் வந்து 08ன்னு விழுந்திருந்தது நான் பார்த்தேன். ஆனா வந்து பிசியில் இந்த மாதிரி தான் வரும்னு நான் கெஸ் பண்ணியிருந்தேன் நண்பா. சி போர்டில் தான் 3ஓ 8ஓ வந்தால் வரும்னு சொல்லி கெஸ் பண்ணனால தான் இப்படி கொடுத்துருந்தேன். இல்லைன்னா நான் திருப்பி கொடுத்துருந்துருப்பேன். சாரி நண்பா, ஒரு நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 52, 75 இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அதிகமாக வரும்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நம்ம முந்தா நேற்று கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கிராஸ் பேட்டர்ன் எடுத்து 88, 33, 38, 83 அந்த பேட்டர்னில் எடுத்து ஒரே ஒரு நாள் டிலேவாக இன்றைக்கி கொடுத்துருந்தேன் நண்பா. பேசாமல் அந்த நம்பர் ஃபாலோ அப் நம்பராக கொடுத்துருந்தா கூட ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கும். சாரி நண்பா, இனிமேல் இந்த மாதிரி மிஸ் ஆகாமல் நான் கொடுத்துட்றேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு நான் மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நாளையிலேருந்து நானே ஏதாவது மிஸ் பண்ணாலும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியரை பொறுத்த வரைக்கும் கொடுத்த நம்பர் எல்லா ஷோவிலும் விழுந்தது. ஆனால் வந்து நான் வச்ச போர்டில் விழுகலை. 8 மணி ஷோவில் மட்டும் ஏ போர்டில் 4, 9 கொடுத்துருந்தேன். அது மட்டும் கரெக்டாக விழுந்துருந்தது. அது நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது நண்பா. டியரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வின்னிங் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க நண்பா. நான் இப்போ அந்த பேட்டர்ன் எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டி இன்றைக்கான கெஸ்ஸிங்கை போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு ஃபாலோ அப் நம்பர் இருக்குது நண்பா, அதையும் நான் கொடுத்துட்றேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 4 டிஜிட் கெஸ்ஸிங் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, வாங்க. இயர்லி சார்ட்டில் இந்த 53 இருக்கு இல்லைங்களா, இந்த 53க்கும் இந்த 58க்கும் ஒரு 53, 58 வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் மெயினாக. ஏன்னா இந்த சி போர்டு 3க்கு இந்த 8க்கும் ஒரு சி போர்டில் தான் 8ஓ 3ஓ வரும்னு சொல்லி தான் கனெக்ட் பண்ணி தான் நான் சி போர்டில் வச்சு கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த 3க்கும் இந்த 8க்கும் ஒரு சி போர்டில் வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பி போர்டில் நவுத்தி வச்சுட்டான். இது மிஸ் ஆயிடுச்சு நண்பா. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 வச்சு திருப்பி 30, 80 ஏசியில் பிசியில் விழுந்திருக்கு. நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி 2 போர்டு சூப்பராக வின்னிங் வாங்கியிருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. அடுத்த டைம் பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுதான் பேட்டர்னு. அதே மாதிரி அந்த 33க்கு நான் காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இந்த 388, சரிங்களா? இந்த 388 ஒரு 3 நாள் தள்ளி அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 83ன்னு சொல்லி விழுந்துருக்கும், சரிங்களா? அதே மாதிரி கரெக்டாக இந்த 3 நாள் தள்ளி இந்த இடத்துல வரும் ஒரு 33, 88 இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நேற்று கெஸிங்கில் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரு நாள் டிலேவாக ஏபியில் 38 வச்சு இந்த நம்பர் க்ளோஸ் பண்ணிட்டான் நண்பா. இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நீங்கள் ஃபாலோ அப் நம்பராக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதுவுமே அந்த இயர்லி சார்ட்டு ரெண்டுமே மேட்ச் பண்ணி 380ன்னு சொல்லி அழகாக ரிசல்ட் கொடுத்து இன்றைக்கி சூப்பராக முடிச்சிருந்தேன். பரவாயில்ல நண்பா, இனிமேல் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் இந்த 6ஆம் நம்பர் எடுத்து இந்த சி போர்டில் வச்சதுக்கு இந்த நம்பர் ஏபிக்கு வந்து வரணும். கரெக்டாக ஏபியில் வந்து ஃபுல் பவரில் வச்சு முடிச்சிருப்பான். இந்த 02 வந்து 75ன்னு ஃபுல் பவரில் இந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 0க்கு இந்த 0 சி போர்டில் வச்சுருப்பான், சரிங்களா? இதுக்கு நாளைக்கு ஒரு 77, அப்படி இல்லைன்னா இந்த 78 இந்த நம்பர் ஏபிக்கு வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இது வந்து இயர்லி சார்ட் நண்பா. இந்த இயர்லி சார்ட்டில் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 890ன்னு ரிசல்ட் வந்திருக்கும். அந்த 890ங்கிற ரிசல்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்து முடிச்சிருப்பான் பாருங்க, காட்டுறேன். 858 ஏ போர்டுக்கு 8, அதுக்கு அடுத்த வருஷம் பி போர்டில் வந்து 0, அதுக்கு அடுத்த வருஷம் சி போர்டில் 8, சரிங்களா? இது ஒரு அதாவது இந்த 890க்கு இந்த 858ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த 8 ஏ போர்டில் வச்சு
அடுத்தது அந்த 5ஆம் நம்பருக்கு பவர் பண்ணி பி போர்டில் 0 வச்சு அதுக்கு அடுத்த வருஷம் சி போர்டில் 8ஆம் நம்பர் வச்சு இந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி பாருங்கள். அதே அந்த 890ங்கிற ரிசல்ட்டுக்கு இந்த 8 இந்த 0 இங்கே 5 இந்த 805ங்கிற நம்பர் எடுத்துட்டு 890ன்னு வச்சுருப்பான். 8 பி போர்டில் 0 வராமல் சி போர்டில் 5ஆம் நம்பர் மட்டும் பவர் பண்ணி 890ன்னு வச்சுருப்பான். அந்த பெண்டிங்கில் இருக்கிற பி போர்டு 0 வந்து அடுத்த வருஷம் இந்த பி போர்டு 0வில் வச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த நம்பரு. சரிங்களா? இதே மாதிரி காட்டுறேங்க. இந்த சி போர்டு 0க்கு 0 நிறுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சி போர்டு 0க்கு 0 நிறுத்தி இந்த 0 இந்த கிராஸ் பாருங்கள் 9 இந்த கிராஸில் 9 அந்த 0க்கு 0 நிறுத்தி 0 அந்த பி போர்டில் 9க்கு பவர் 4. சரிங்களா? அப்புறம் நாளைக்கு ஏ போர்டுக்கு ஒரு 4 9 வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த 0க்கு 0 நிறுத்தினதுக்கு இந்த 220 இந்த ஏபிக்கு இந்த 22ங்கிற நம்பர் ஏபிக்கு வரணும். சரிங்களா? அதாவது இருங்க அழிஞ்சிருச்சு காட்டுறேன். இந்த 0க்கு 0 நிறுத்தி வச்சுட்டு இந்த ஏபிக்கு 22ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அந்த 22க்கு 77ன்னு உள் நம்பரில் வச்சுருப்பான் பாருங்கள். அதாவது இந்த டோட்டலாக இந்த 220ங்கிற நம்பர் தான் உள் நம்பருக்கு அப்படியே 770ன்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? இந்த 220ங்கிற நம்பர் உள் நம்பருக்கு அப்படியே வந்ததுனால இந்த நம்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 099ங்கிற இந்த கிராஸ் நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதை வந்து 0க்கு 0 நிறுத்தி இந்த 9க்கு இங்கே 4 வந்திருக்கும். அப்போ அடுத்தது இருக்கிறது இந்த 9ஆம் நம்பர் தான். இந்த 9ஆம் நம்பருக்கு இங்கே ஒரு ஏ போர்டுக்கு ஒரு 4 9 நாளைக்கு வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நண்பா. இது இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் மார்க் பண்ணி காட்டுறேன். இது நோட் பண்ணிக்கிங்க. இப்போ மார்க் பண்ணி காட்டணும் இல்லைங்க. இந்த 388க்கு இந்த 83க்கு இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வர வேண்டிய ரிசல்ட்டு ஒரு நாள் தள்ளி வச்சுருக்கான்ட்டு. அதே மாதிரி பாருங்கள். இங்கே பிசியில் ஒரு 25 அதாவது இந்த மொத்த நம்பருமே வந்திருக்கும் பாருங்கள் 295. ஒரு மாதம் அடுத்த மாதத்தில் வந்து ஒரு நாள் தள்ளி 542 அதே நம்பர் தான். ஆனால் அந்த 9ஆம் நம்பர் மட்டும் பவர் பண்ணி நம்பர் ஷஃபிள் பண்ணி வச்சுருப்பான் 542ன்ட்டு. அப்புறம் இதே மாதிரி ஒரு நாள் தள்ளி இங்கே வந்திருக்கணும் இந்த நம்பர். சரிங்களா? நம்ம இதை வச்சு தான் எடுத்திருந்தோம். இங்கே வந்திருக்கணும் அந்த 542 52ங்கிற நம்பர்லாம் இங்கே வந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி இங்கே உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஏ போர்டில் 4 பார்த்தோம் இல்லைங்களா நம்ம. அதை வச்சு பார்க்கும்போது இந்த 45 42ங்கிற நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னாலும் ஏபிக்கு 75 வச்சுருப்பான். ஏபிக்கு 75 ஏசிக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 25. இந்த கிராஸில் வந்து இந்த நம்பர் அன்னைக்கு டேட்டில் இன்றைக்கே உழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த பேட்டர்னில் பார்த்தாலும் இங்கே உழுக வேண்டிய நம்பர் இங்கே உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராஸில் வந்தால் நேராக இங்கேயே உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்பர் இன்றைக்கே உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த பேட்டர்ன் காட்டுற பார்த்துக்குங்க. இது வீக்லி சார்ட் நண்பா. நம்ம போன வாரம் இந்த பேட்டர்னில் நிறைய வின்னிங் வாங்கியிருந்தோம். மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. இந்த 74 சரிங்களா? இந்த 74 பிசி இந்த 74 இந்த 24 42 திருப்பி வச்சுருப்பா. இந்த 3 நம்பருக்கு 3 நாளில் வந்து ஒரு 74 ஒரு இடத்துல கண்டிப்பாக வரும்னு சொல்லி ஃபாலோஅப் நம்பர் கொடுத்து நம்ம வின்னிங் கூட வாங்கியிருந்தோம். அதே மாதிரி ஏசியில் வந்து 3ஆவது நாள் 74 வச்சு வின்னிங் விழுந்துருக்கும். நம்பர் அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக விழுந்துருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 57 இருக்குது பார்த்தீங்களா? ஏபியில் 57
இங்கே ஏசியில் 52. இந்த 57, 52க்கு ஒரு 52, 57, 75 அந்த மாதிரி நம்பர்லாம் உழுவுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம 3 டிஜிட் மிஸ் பண்ணிட்டோம். ஏசி 74 பாஸ் பண்ணிட்டு அந்த 75 வந்து மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா அன்றைக்கே ஒரு 3 டிஜிட் சூப்பராக வின்னிங் வாங்கியிருக்கலாம். அந்த 2 நம்பருக்கு ஒரு 75 கண்டாயம் விழுந்துருக்கும். சரிங்களா? இதே பேட்டர்ன் வந்து இன்றைக்கி பாருங்கள். இந்த 06க்கு இந்த 1க்கு 2 ஒரே நம்பர் தான். 06 ஒரு நம்பர் பவர் பண்ணி 01 10ன்னு திருப்பி வச்சுருப்பான். இந்த 2 நம்பருக்கு 2 நாளில் வந்து ஒரு 10, 06 இல்லை 56, 65 உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நேற்று உழுவலை, அப்போ இன்றைக்கி உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 21 இங்கே ஏசியில் 76 இங்கே அதே மாதிரி ஒரு 17ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி பிசியில் 76ன்னு வந்திருக்கும். இந்த 3 நம்பருக்கு இந்த 3 நாளில் கட்டாயம் வந்து ஒரு 21, 26, 71, 76ங்கிற நம்பர் வந்து அது வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏபிபிசிஎஸ்சியில் எதில் வேணால் வரலாம். சரிங்களா? ஃபாலோ நம்பர் நான் கடைசியில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி 3 டிஜிட் எடுக்க போகிறோம். கடைசியாக ஒரே ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கலாம் நண்பா. இங்கே 88ங்கிற நம்பர் பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் தள்ளி இங்கே 33 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் விழுந்துருக்கும். சரிங்களா? 88, 33. அதே மாதிரி இந்த 88, 33 வந்து ஏபிக்கு வந்திருக்கணும். போன வாரமே வந்திருக்கணும், வரல. ஒரு வாரம் டிலேவாக விழுந்தால் ஒரு ஏபிக்கு மறுபடியும் ஒரு 88, 33 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கிராஸ் பாருங்கள். 33 இந்த 88 வச்சுருப்பாங்க. 41 நம்பரு. அப்போ இது வந்து பிசியில் வந்து ஒரு 88, 33 வந்திருக்கணும், வரல. அநேகமாக அது ஒரு வாரம் தள்ளி டிலேவாக விழுவுறதுக்கு அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? இப்போ பார்த்த பேட்டர்ன் படி நான் நம்பர் கொடுக்குறேன் நண்பா. டைம் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் 4 டிஜிட் கெஸிங் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம அடுத்த டைம் வந்து பார்த்துக்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 6 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா வந்து 9ஆம் நம்பரை எப்போவுமே 6ஆம் நம்பரும் திருப்பி போடுவான். நம்ம நிறைய டைம் இந்த மாதிரி வின்னிங் மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9 மிஸ் ஆன 6 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிஏசியை பொறுத்த வரைக்கும் 45, 40, 95, 90 நண்பா. ஒரு வேளை பவர் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி போடும்போது மிஸ் ஆகாது. எப்படி வேணால் வைக்கலாம். இப்போல்லாம் இந்த நம்பர் தான் வரும்னு சொல்கிறதுக்குல நம்ம ஒரு நம்பர் வைக்கிறோம், ஆனால் அது பவரில் விழுந்துடுது, போர்டு மாற்றி விழுந்துடுது. அதனால் ஏபிஏசியை பொறுத்த வரைக்கும் 45, 40, 95, 90 நண்பா. ஏபியை பொறுத்த வரைக்கும் 56, 65, 77, 78. இந்த 77ங்கிறது நான் பேட்டர்ன் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த 56 மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டல, அதை நான் காட்டுறேன் நண்பா அடுத்தது. அதே மாதிரி ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 33, 88 வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 56, 65 எப்படி எடுத்தேன்னு மட்டும் காட்டிடுற டக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த 0 இருக்குங்களா, இந்த சி போர்டு 0க்கு இங்கே இருக்கிற 0 பாருங்கள். ஒன்று இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் ஏபிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள், இந்த 65ங்கிற நம்பர் வந்து ஏபிக்கு வரணும். ஏன் இந்த 56ங்கிற நம்பர் எடுக்கிறேன்னா, நம்ம இங்கேயே வீக்லி சார்ட்டில் பார்த்தோம். இந்த 56 இந்த 01க்கு ஒரு 01, 56 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது ஏபியில் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த நம்பரை பார்க்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு நேரம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் அதை எடுத்து காட்டியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த நம்பரை வந்து கம்ப்ளீட் ஆகியே தீரும், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்துக்குங்க, இந்த 889 இருக்குங்களா, இந்த 889 இந்த சி போர்டில் 9 இருக்கும். இந்த 9 நகர்த்தி வச்சுருப்பான். இந்த 829 இந்த 829, 889ன்னு நகர்த்தி வச்சுட்டு 9ஆம் நம்பர் நகர்த்தி 829, 889 வச்சுட்டு அந்த பெண்டிங் நம்பர் 2ஆம் நம்பரை பி போர்டுக்கு வர நம்பரை அடுத்த வாரம் வந்து ஏ போர்டில் 2ஆம் நம்பர்னு வச்சுருப்பான். சரிங்களா? அதனால் இந்த 0வை இங்கே நகர்த்தி வச்சதுக்கு அதே மாதிரி இந்த வீக்லி சார்ட்டில் இந்த நம்பரை வந்து நமக்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த 5665 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க.
3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 788 452 952 இந்த 3 நம்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கேன் நண்பா. ஒரு சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு. அதே மாதிரி பாக்ஸு கொடுத்துருக்கேன். ஏன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன்னா வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் உழுகிற நம்பர் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும், அதனால் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 567 562 062 067 இந்த 4 நம்பர் ஒரு நம்பர் கண்டிப்பாக வருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டியர் கெஸ்ஸிங் வந்து நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி ஒரு 4D கெஸ்ஸிங் மட்டும் பார்த்துருவோம் நண்பா. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7788 2452 2952 2567 2562 இந்த 5 நம்பரில் ஒரு நம்பர் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. டி போர்டில் 2 அல்லது 7 வருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. அதை எடுத்திருக்கேன். நான் அடுத்த டைம் அந்த பேட்டர்ன்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த 5 நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. டியர் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் பேஜில் ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டிங்கிறதுல அந்த கம்யூனிட்டி பேஜில் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கேன் நண்பா. இன்றைக்கி கூட இந்த 8 மணி ஷோவில் ஏ போர்டில் 4 9ன்னு கொடுத்துருந்தேன், அது பாஸ் ஆகிருந்தது. மற்ற 2 ஷோலையும் கொடுத்த நம்பர் விழுந்துருது, ஆனால் போர்டு மாறி மிஸ் ஆயிடுச்சு நண்பா. ஒரு நம்பரில் தான் போயிருக்கு. அது நாளைக்கு கரெக்டாக கொடுத்துட்றேன். அந்த சி போர்டு ஃபாலோ அப் நம்பர் வந்து இன்றைக்கி எடுக்கல நண்பா, அதனால தான் கொடுக்கல. நாளையிலேருந்து அந்த நம்பர் வந்துடும் நண்பா. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, பாய். ஃபாலோ அப் நம்பர் மட்டும் கொடுக்காமட்டேன் நண்பா. இந்த 8 நம்பரில் ஒரு நம்பர் கட்டாயம் வந்து அடுத்த 3 நாளில் வருங்க என்னோட கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாய் நண்பா.